ஹாய் ஹலோ வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியில் மொமெண்டம் எப்படி இருந்துச்சு, எங்கே போய் ரிவர்சல் ஆச்சு, எல்லா இன்ஃபர்மேஷனையும் பார்க்கலாம் வாங்க. ஸோ இன்னைக்கு லாஸ்ட் 1 வீக்காக நான் வந்து கொஞ்சம் வீடியோ போடல, உடம்பு சரியில்லை, ஸோ அதனால போடலை. லாஸ்ட் 1 வீக் முன்னாடி நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா 53,000 போய் கண்டிப்பாக டச் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். ரைட்டு தானே? உங்களுக்கு அதில் எந்த சந்தேகமும் இல்லைல்ல. லாஸ்ட் வீக் எக்ஸ்பைரி சொல்லியிருந்தேன், ஓகேவா? இது இப்போ நான் கொடுக்க போகிற இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரிக்கு கண்டிப்பாக பொருந்தும், ஓகேவா? ஸோ பேங்க் நிஃப்டி நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரிக்கு வரைக்கும் நீங்கள் எப்படி என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், லாஸ்ட் வீக் நான் சொன்ன மாதிரி தான் புல்லிஷாக தான் இருக்கும், புல்லிஷாக தான் முடியும்னு போய் சொன்னேன். 53,000 போய் டச் பண்ணணும்னு சொல்லிட்டு சொன்னேன். எத்தனை பேர் இதை சீரியஸாக எடுத்துக்கிட்டீங்கன்னு தெரியல, பட் 53,000 இங்கே பாருங்க டச் பண்ணிடுச்சு. எக்ஸாக்ட்லி 53,000 பாருங்க. நம்ம கோடு 53,002. ஓகேவா? டச் பண்ணிட்டு தானே கீழே விழுந்திருக்கு. இதுக்கு மேலே நான் என்ன ப்ரெசைஸாக உங்களுக்கு நான் லெவல்ஸ் கொடுக்கலாம்? ஓகே தானே? ஹாப்பியாக இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் நம்ம ஸ்ட்ராட்டஜியில் 15 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜிக்கு மேலே எடுத்திருந்தாலும் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாக பிரேக் அவுட் புக் ப்ராஃபிட் முடிஞ்சிருச்சு. சிம்பிள். இன்னைக்கு சூப்பர் டூப்பரான ட்ரேடும் கிடைச்சிது. ஃபர்ஸ்ட் இதில் வந்து 52,374 லெவல்ஸை இந்த லெவலை பிரேக் பண்ணி அது க்ளோஸ் அண்ட் கிராஸ் வச்ச உடனே கொஞ்சோண்டு லைட்டாக வந்து கன்சல்டேஷன் பண்ணி உடனே ஒரு பிரேக் அவுட், மறுபடியும் இந்த இடத்துல ஒரு சின்ன கன்சல்டேஷன், ரிஜெக்ட் ஆகிற மாதிரி ஆச்சு. பட் இது ஃபேக் ரிஜெக்ஷன் தான். மறுபடியும் 53,000 போய் தொட்டுட்டு மறுபடியும் 52,679 லெவல்ஸ் தான் இருக்கு. ஹையர் டைம் ஃப்ரேம் வந்துடலாம், ஓகேவா? ஹையர் டைம் ஃப்ரேம் வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ 52,718 லெவல்ஸ் இருக்கு இல்லையா, மறுபடியும் 53,319 லெவல்ஸ் போகணும். போயிட்டு அண்ட் நம்ம இந்த லெவல்ஸ் நம்ம ஆன்டிசிபேட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ இவங்களுக்கு கொஞ்சம் நம்ம வந்து இருக்கு வரேன். இவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டோம். இவங்களையும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம் இல்லையா. ஓகே, இப்போ நம்ம 5 மினிட்ஸ் வரும்போது இவங்க எங்கே நம்ம கிராஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 54,000 லெவல்ஸில் வருவாங்களோ. 1 ஹவரில் பார்த்தா ஓகே 54,000 லெவல்ஸில் வருவாங்க. நான் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா அபோவ் 53,900 ஆர் 54,000 லெவல்ஸில் போய் கரெக்டாக இங்கே 55,000 ஆல் டைம் ஹைக் வந்து நம்ம டச் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீக் என்னுடைய பேங்க் நிஃப்டிக்கு நான் ஆன்டிசிபேட் மேலே தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? ஸோ எல்லாருமே அதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். பேங்க் நிஃப்டி புல்லிஷாக இருக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்னா அடுத்துச்சா. ஓகே, கம்மிங் டு நிஃப்டி. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. சைட் வேஸில் இருந்து கொஞ்சம் போகும்போது செல்லிங் ப்ரெஷர் மறுபடியும் 25,297 லெவல்ஸ் சப்போர்ட் எடுத்து 25,422 லெவல்ஸில் ரிஜெக்ஷன் ஆகி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு மிக்சடான வியூஸ்லேயே சுற்றிட்டு இருந்தது. பிகாஸ் இவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்க. சொல்ல தேவையா? ஆல் டைம் ஹை தானே, ஓகேவா? ஸோ இவங்களுமே இந்த ஆல் டைம் ஹை லெவல்ஸில் தான் இருக்காங்க. அதனால தான் இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கு. ஃபர்தராகவும் இன்னும் மேலே தான் போகும். நெக்ஸ்ட் லெவல்ஸ் நான் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் பிவோட் லெவல்ஸ் தான் கொடுக்க போகிறேன். பார்த்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க பிவோட் லெவல்ஸ் என்னன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வீக்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு லெவல்ஸ் வந்து 25,800 25,800 இந்த ரேஞ்சில் வந்து நமக்கு லெவல்ஸ் வரும், ஓகேவா? நான் வந்து 25,800 to 900 லெவல்ஸ், இந்த லெவல்ஸ் நான் எதிர்பார்க்குறேன். ஓகே, சரி, நெக்ஸ்ட் வீக் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம இதை வெயிட் பண்ணி தான் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும், ஓகேவா? இது நிஃப்டியோட வியூ.
சரி, ஸ்டாக்ஸ்ல ஏதாவது நல்ல ஸ்டாக்ஸ் இருக்கா, மொமெண்டம் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல தான் நல்ல மொமெண்டம் இருந்துச்சு. இவங்கெல்லாம் நம்ம ஒன்றா டைம் ஃப்ரேமில் போய் பார்க்கலாம், அப்போ தான் நமக்கு தெரியும். நல்லாவே ரெக்கவரி கொடுத்து இப்போ 1691 இருக்குது. இங்கேருந்து நெக்ஸ்ட் 1724 லெவல்ஸ் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் கம்மிங் டு ஐசிஐசிஐ பேங்க் நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் லாஸ்ட் ஃபியூ டேஸாகவே, ஸோ அதுவும் போயிட்டுருக்கு. அண்ட் எஸ்பிஐ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வாங்கி போடுங்கன்னு கத்திக்கிட்டே இருக்கேன். எத்தனை பேர் வாங்கி போட்டீங்கன்னு தெரியல. 760 லெவல்ஸில் வாங்கி போடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன். இப்போவும் நான் அதான் சொல்கிறேன், 790 லெவல்ஸில் வாங்கி போடுங்க. 835 லெவல்ஸ் தாண்டிடுச்சுன்னா பறந்துடும். இப்போவும் நீங்கள் எஸ்பிஐனா வாங்கி போடலாம். ஓகேவா? அவ்வளோதான் மக்களே இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்டில். அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்குது. நிஃப்டி எக்ஸ்பைரியும் நாளைக்கு வந்து கொஞ்சம் புல்லிஷாக தான் இருக்கும். ஸோ அது மாதிரி பார்த்து நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கோங்க, சரியா? அண்ட் நிஃப்டி ஃபினான்ஸ் பேங்க் நிஃப்டினால புல்லிஷாக தான் இருந்துச்சு. அண்ட் மிட் கேப் நிஃப்டி கொஞ்சம் ஸ்லைட்லி வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சு. ஓகேவா? பட் மறுபடியும் இது 15,000 போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மந்த் எண்ட் இல்லை நெக்ஸ்ட் மந்த் எண்டுக்குள்ளார சான்சஸ் நிறைய இருக்கு, சரியா? ஸோ கம்மிங் டு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட், நாஸ்டாக் ஃபியூச்சர்ஸ், டாலர் அண்ட் இது டவ் ஜோன்ஸு, எல்லா ஃபியூச்சர்ஸுமே வந்து பாசிட்டிவிட்டி தான் காமிச்சிட்ருக்கு. ஓகேவா? அண்ட் யூஎஸ் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெக்கவரி ஃபேஸில் இருந்துச்சு. $70 தொட்டுட்டு மறுபடியும் கீழே விழுந்து இதே இடத்துல இந்த பாட்டமை பிரேக் பண்ண முடியாமல் கொஞ்சம் ரெக்கவரியில் தான் இருக்குது. ஸோ 70 இந்த லைன் தேவையில்லை, அதை உடச்சிருச்சு. ஓகேவா? ஸோ 70.54 தொட்டுடுச்சுன்னா, தாண்டிடுச்சுன்னா, க்ளோசிங் கிளாஸ் வச்சுன்னா 7193 லெவல்ஸை டார்கெட் பண்ணலாம். இங்கேருந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா புல்லிஷ்னஸ் தான் தெரியுது. ஸோ மறுபடியும் புல்லிஷாக போயிடும் யூஎஸ் ஆயிலை பொறுத்த வரைக்கும், சரியா? அண்ட் கம்மிங் டு கோல்டு வந்து ஆல் டைம் ஹைல இருந்து கன்சல்டேஷன் ஆகி அப்படியே அங்கே நின்றுட்டு இருக்கு. இங்கேருந்து என்ன பண்ணும் அப்படின்றது தான் எல்லாருடைய யோசனையாகவும் இருந்துச்சு. இது நான் மார்க் பண்ண இந்த லெவல்ஸ் வந்து 2532 வந்து ஆல் டைம் ஹை லெவல்ஸ் அது ஏற்கனவே. ஸோ இப்போ அதை பிரேக் பண்ணி போயிடுச்சு. நமக்கு வந்து இப்போ அடுத்த லெவல்ஸ் என்ன கோல்டு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த லெவல்ஸ் இருக்கு இல்லையா, 2561 லெவல்ஸ். 2561 லெவல்ஸை பிரேக் பண்ணி கீழே வந்துச்சுன்னா, கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கேன். 25 லெவல்ஸ் பிரேக் பண்ணி கீழே வந்துச்சுன்னா செல்லிங்கான மொமெண்டம் கிடைக்க சான்சஸ் இருக்கு. எங்க வரைக்கும் வரும்னா 2542 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? 2532 ஆப்வியஸ்லி இங்க வந்து ஒரு சப்போர்ட் ஒரு எடுத்துட்டு மறுபடியும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பார்க்கலாம் என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு நான் ஆல் டைம் ஹை லெவல்ஸையும் மார்க் பண்ணி வைக்கிறேன், 2589 லெவல்ஸையும் மார்க் பண்ணி வைக்கிறேன், சரியா? ஓகே மக்களே, இவ்வளோதான் வந்து நம்ம கோல்டுக்கான லெவல்ஸ். சில்வரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு 29 லெவல்ஸை தாண்டிச்சுன்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த மந்த்லி கன்சல்டேஷன்ல இருந்துச்சு. இங்கேருந்து நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. 31 வரைக்கும் போயிடுச்சு. 31 வந்து ரிஜெக்ஷன் ஜோன் சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி. 31 லெவல்ஸில் போய் தொட்டு 3561 லெவல்ஸ்க்கு வந்திருக்கு. மறுபடியும் இது 29 லெவல்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இல்லை 30ல சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பட் 30, 135 ஆர் 30 நியர்பை வந்து டச் பண்ணிட்டு தான் போகும் சில்வருக்கான லெவல்ஸ். ஓகேவா? நேச்சுரல் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பேட்டர்ன் போட்டு கொடுத்துருந்தோம். ஸோ இந்த பேட்டர்னில் வந்து அது ஏற்கனவே இருக்கு, இந்த பேட்டர்னில் ஃபர்தராக ப்ரொசீட் இதே மாதிரி தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டர்னை எக்ஸ்டெண்ட் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா? இப்போ அந்த பேட்டர்னுக்கு வெளியில் இருக்கு, கீழே இருக்கு. ஆக்சுவலி நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அது இப்போ அந்த பேட்டர்னை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பேட்டர்னுக்குள்ள ஆக்சுவலாக கொஞ்சம் நுழைஞ்சிருக்கு. பட் ஸ்டில் அந்த ப்ரீவியஸ் பேட்டர்னோட ஹாஃப் வே பேட்டர்ன் ஸ்டில் ஒர்க்கிங்கில் தான் இருக்கு. ஓகேவா? அதனால இந்த சப்போர்ட், இப்போ இந்த சப்போர்ட் ஜோன் இருக்கு இல்லையா, இந்த சப்போர்ட் லைன் இருக்கிற வரைக்கும் இந்த பேட்டர்ன் வேலிடாக தான் இருக்கும். 194 சப்போர்ட் அதே மாதிரி பாசிட்டிவ்ல தான் இருக்கு. டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால 215 தாண்டி போயிடும். ஓகேவா? இவங்க லெவல்ஸ். அப்புறம் இப்போ நமக்கு பிட்காயின் நம்ம ஏற்கனவே நிறைய பேசியிருக்கோம். 60 நம்ம 54 இல்லையா,
54ல இருக்கும்போதே நம்ம சொன்னோம். நான் அதை ரிமூவ் பண்ணிடுறேன் சேனல் இங்கே. ஓகே, 54ல இருக்கும்போது நான் சொன்னேன் 61 போகும் 61 போகும்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் 61 போயிட்டு மறுபடியும் ரிவர்சல் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் பிட்காயினுடைய ட்ரேட்ஸும். இப்போ பிட்காயின் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 59,200 சப்போர்ட் எடுத்து மறுபடியும் சின்ன பவுன்ஸ் பேக் ஒரு 60 போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. அப்படின்னா 56K வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் 58,400 சப்போர்ட் இருக்கு. கொஞ்சம் லைட்டாக செல்லிங் ப்ரெஷர் இருக்கு. முடிச்ச உடனே மறுபடியும் பையிங்க்கு வந்துடும். ஓகேவா? ஸோ நீங்கள் பார்த்து உங்கள் ட்ரேட்ஸை எடுத்துக்கோங்க. இன்னைக்கு வியூஸ் அவ்வளோதான். நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தர் நானும் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு நான் வந்து ஸ்ட்ராட்டஜி வீடியோ போடுறேன் தரேன்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரம் ஸ்ட்ராட்டஜி வீடியோவும் தரேன். அன்டில் தென் டேக் கேர், பாய். இதுதான் வியூஸ் இன்னைக்கு. நாளைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக குயிக்காக சொல்ல போனால் பேங்க் நிஃப்டியில் நான் பாசிட்டிவாக இருக்கேன், ஸ்டில் பாசிட்டிவாக தான் இருக்கேன். பிட்காயினில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்லைட்லி சைட்வேஸில் இருக்கேன், கொஞ்சம் நெகட்டிவாகவும் இருக்கேன். கோல்டு நெகட்டிவ்ல இருக்கேன். யூஎஸ் ஆயில் நான் பாசிட்டிவ்ல இருக்கேன். சரியா? இதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ட்ரேட் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ கைஸ், டேக் கேர், பை.